வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு தான் பார்க்க போகிறீங்க. சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இப்படி சூப்பராக ஒரு போண்டா செய்ய முடியுமென்றது உண்மையாகவே ஆச்சரியம் தான். பாருங்கள், அவ்வளோ அருமையாக நம்ம பசங்களுக்கு பாருங்கள் வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம பசங்களுக்கு வெறுமனை வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக பண்ணி கொடுத்தா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா தோலை சீவுங்க. தோலை சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வந்து அவிய வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு தோல் சீவிட்டு வச்சோம்னா சீக்கிரமாக அவிஞ்சிடும். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பாருங்கள், அழுத்தினாலே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போது இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்போக் மாதிரி வச்சு நீங்கள் மசிச்சாலே போதும். இல்லை உங்கள்கிட்ட மசிச்சு இருந்தாச்சுன்னா நீங்கள் மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நான் ஃபுல்லாக மசிச்சுட்டு காமிக்கிறேன். ஸ்போக்கு வச்சு மசிச்சோடனே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இப்போ இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். பாதி தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி துருவிட்டு போட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சர்க்கரை, நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். இப்போது இதை மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நான் ஃபுல்லாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எந்த வீடியோ எடுத்து பண்ணுறபடியாக பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து மசிச்சு எடுத்துட்டேன். இப்போது கையில் வந்து கொஞ்சம் எண்ணெயோ இல்லை தண்ணியோ அப்படின்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை மாதிரி நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ இதைத்தான் நம்ம மாவில் கோட் பண்ணி எண்ணெயில் போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்சி ஒரு இதில் வச்சுக்கோங்க. நம்ம இதை ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு தான் நீங்கள் மாவு வந்து இது பண்ணணும். சுசியம் மாதிரி வரும். உண்மையாகவே நம்ம பசங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம இது மாதிரி கொடுத்தோம்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ ஸ்வீட்டு கொடுத்தீங்கன்னா உண்மையாகவே ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஃபுல்லாக உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வந்து மைதாமை கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த கோட்டிங்குக்கு அதில் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியான இட்லி பதத்துக்கு வந்து கை வச்சு பசஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பண்ணுங்கள். நல்லா இது பண்ணுங்க. அளவுக்கு கெட்டியானதாக போதும். அப்போ தான் நமக்கு அந்த மாவு வந்து சக்கரவள்ளி கிழங்குல வந்து கோட்டிங் ஆகும். அதனால் இப்போது நம்ம இந்த கடாயில் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணலாம். பார்த்திங்களா, எண்ணெய் வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து இதை வந்து இந்த மாவில் வந்து கோட்டிங்காக போட்டுட்டு நல்லா சுற்றி வர மாவில் முக்கி இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போடணும். நான் ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஸ்போக்கு வச்சுக்க ஸ்பூன் இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாவெல்லாம் வெளியில் வராது. ஓகே, அப்போ இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன். போட்டாச்சு பாருங்கள். உண்மையாகவே பார்க்கும்போது யாருமே சக்கரவள்ளி கிழங்கு சுசியம்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம இப்போ போல் கடலைப்பருப்போ இல்லை பாசிப்பருப்பில் பண்ண போண்டா மாதிரி தான் இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விடலாம். கொஞ்சம் தள்ளி போட்டு நல்லா ஒன்றாவே இடத்துலையே போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. உடையாது, பயப்படலாம் தேவையில்லை. திருப்பி போட்டுட்டுங்க. நல்லா வேகட்டும். இந்த உள்ளே வந்து ஆல்ரெடி சக்கரவள்ளி கிழங்கு வெந்திருக்கு. நம்ம மேலே போடுற மாவோட கோட்டிங் மட்டும்தான் வெந்தால் போதும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா இறக்கலாம். பார்த்திங்களா ரோகளே, சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு சுசியம் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வர உறவுகளே. மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி விடுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.